லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? திரு ஆச்சாரி, இதை பாரதிய ஜனதா கிளைம் பண்ணிக்கிறீங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் முன்னாடி அண்ணாமலை அறிக்கை விடுறது, மெட்ரோவுக்காக வலியுறுத்துறது எல்லாமே தெரிஞ்சு பண்றது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கிட்ட பதில் வாங்கல. சொல்லிட்டோம் எந்த விஷயமா கவர்மெண்ட்ல 24 மணி நேரத்துக்கு நடக்குமா? சரி சரி, நம்ம பேசுவோம். திரு ஆச்சாரி. ஓகே, வணக்கம் வணக்கம் மேடம். இதாவது கடந்த ஒரு 10 நாளா, அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் டெல்லியில பிரதமரை சந்தித்த அன்னில இருந்து நம்ம இங்க தொடர்ந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இவங்க என்ன பிரதமரை சந்தித்ததுல இருந்து இல்ல சார், ரொம்ப காலமா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். மெட்ரோக்கு நிதி ஒதுக்கல, சூடு பிடிச்சது இல்ல, இது சூடு பிடிச்சது சொல்றேன். ஏன்னா அன்னில இருந்து டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி, அதுவும் ஒரு சில இதுல காலையிலயும் இதே விவாதம், சாயந்தரமும் இதே விவாதம்லாம் நான் பார்த்தேன். அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பிரதமர் இதுக்கு அப்ரூவலே கொடுக்கல, மத்திய அரசு இதுக்கு அப்ரூவலே கொடுக்கல, எல்லாத்தையுமே மாநில அரசு தான் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்குது. அது மாற்றாந்தாய் மனப்பான்மையில பாக்குறாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு முந்தா நேத்து இந்த கேபினெட்டோட அப்ரூவல் வந்திருக்குது. அந்த அப்ரூவல் வந்ததுக்கு பிறகும் இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்படி இப்படி இல்ல, இது இந்த கடன் நாங்க தான் அடைக்கணும், மாநில அரசு தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்குது. மாநில அரசு தான் அடைக்கணும், சிஎம்ஆர் அடைக்கணும். ஒருவேளை சிஎம்ஆர் கட்ட முடியல, யார் கொடுப்பாங்க? மத்திய அரசா, மாநில அரசு தான கொடுக்கணும்? ஒரு நிமிஷம் நான் ஒரு ரயில்வே துறை இல்ல மேடம், அதிகாரி இல்ல, நான் குறுக்கிடல, நீங்க பேசலாம். அமைதியா கொஞ்சம் நான் சொல்றத கேட்டுக்கோங்க. நான் ஒரு அரசியல்வாதியை தாண்டி நான் ஒரு முன்னாள் ரயில்வே துறையோடைய உயர் அதிகாரின்ற முறையிலும் நான் இதை பத்தி, ஏன்னா அதனுடைய விளக்கத்தை உங்க தரணிதரனுக்காக இல்ல, இந்த சேனல்ல இந்த விவாதத்தை பாக்குற பொதுமக்களுக்கும் இதனுடைய விளக்கம் புரியணும். மெட்ரோ ரயில்ல 100% மத்திய அரசு ஃபண்ட் பண்ண ஒரே ரயில்வே கொல்கத்தால உள்ள ரயில்வே. அது 1960, 70 இல்லை. அதுக்கப்புறமேட்டு இந்த மெட்ரோ ரயில்வேன்ற திட்டங்களே எப்பொழுதுமே இந்த 50-50ன்ற ஈக்விட்டி அந்த மெட்ரோ ரயில்வே பாலிசிலேயே அதை இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா தான் அதனால நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர் சொன்னாரு, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அந்த சிஎம்ஆர்எல் அப்படின்றது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், 50% ஈக்விட்டி 50% ஈக்விட்டி போத் சைட்ஸ் அப்படின்னு. அதே லிஸ்ட் எடுத்துக்கிங்க. அது டெல்லி மெட்ரோவா இருக்கட்டும், மும்பை மெட்ரோவா இருக்கட்டும், இது பெங்களூர், நாக்பூர், கொச்சி, அகமதாபாத்னு எல்லா மெட்ரோவும் இந்த ஃபண்டிங் பேட்டர்ன்ல தான் இருக்குது. இப்ப எங்க கேள்வி வருதுன்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் 7425 கோடி 2 பேருக்கும் 50-50 அப்படின்னு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பணம், அதாவது 33,593 கோடி ரூபாய் இந்த கடன், ஏன்னா இது ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட், 64,000 கோடி ரூபாய் அப்படின்றது மிகப்பெரிய, அது கிட்டத்தட்ட நாட்டிலேயே நடந்த எல்லா மெட்ரோலையும் சென்னை phase 2 தான் அதிகமா இருக்க போகுது. ஆக மொத்தம் இவ்வளவு பணத்தை நான் எங்க தலையில நீங்க கட்டுறீங்க, அதனால இத சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா கொண்டு வாங்க அப்படின்றது அவருடைய வேண்டுகோளா இருந்துச்சு. அதுக்கு தான் இப்ப அதுக்குரிய ஒப்புதலை இன்னைக்கு தெல்ல தெளிவாக பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுடைய விளக்கத்தை. சரி சார், என்னோட கேள்வி என்னன்னா, அத பாரதிய ஜனதாவே கிளைம் பண்ணிக்கிறீங்க. அண்ணாமலையினுடைய அறிக்கைக்கு பின்னாடிதான் அது த்ரூ ஆச்சு, அப்ரூவ் ஆச்சு அப்படின்ற ஒரு கிளைம் இருக்கு. திமுக என்ன சொல்றாங்களா, எங்களுடைய தொடர் அழுத்தம் தான் காரணம் அப்படின்றது திமுகவினுடைய கிளைமா இருக்கு. மேடம், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் செய்யலை. நண்பர் அக்னீஸ்வரன் பெரிய ஒரு நீண்ட அரசியல் விளக்கத்தை அவர் கொடுத்தார். ஆக்சுவலி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் உள்ள பண்பும் அன்பும் பாசமும் தான் இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அதாவது முதலமைச்சர் பார்க்கிறார், 2 நாட்கள்ல ப்ராசஸ் ஆகுது. அடுத்த கேபினெட் மீட்டிங், அதாவது முதலமைச்சர் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு கேபினெட் மீட்டிங் நடக்கல, இதுக்குரிய அமைச்சரவை கூட்டம் தான் அதுக்கப்புறம் நடந்த முதல் கூட்டம். உடனடியாக அதுக்குரிய அந்த ஃபைல ப்ராசஸ் பண்ணி அதுக்குரிய அப்ரூவலை கொடுக்கிறாரு. அப்படின்னா இது மக்கள் மேல தமிழ்நாட்டு மக்கள் மேல, ஏன்னா 10 வருஷத்துல கடந்த 10 வருஷத்துல 10 லட்சம் கோடி ரூபாயும் தாண்டிய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொட்டவர் மோடி. ஜிஎஸ்டி அப்படின்னு பல்வேறு கட்ட வரி வகைகள்ல எத்தனை வரி தமிழ்நாட்டுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு குறுக்கிடுறேன். இல்ல, ஒரு நிமிஷம் தனிதரன், ஒரு நிமிஷம் நீங்க குறுக்கிடுங்க.
என்னோட நேரம் கேள்வி நான் தான் கேட்டேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். இல்ல நான் ரொம்ப வெளிப்படையா கேக்குறேன் திரு ஆசீர்வாதமாச்சாரி. இது வந்து இந்த மெட்ரோவுக்கான இந்த ஒதுக்கீடு இல்ல இந்த அப்ரூவல் வரும் அப்படின்றது ஏற்கனவே அண்ணாமலைக்கு தெரியும். மொத்த கிரெடிட்டும் திமுகவுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ அவங்களுடைய அழுத்தத்தினாலதான் இது விடுவிக்கப்பட்டது, ஒப்புதல் பெறப்பட்டது அப்படின்ற கிரெடிட் அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால தானே நடுவுல இந்த அறிக்கை அவர் வெளியிட்டு பாஜகவுக்கு அந்த தமிழக பாஜகவுக்கு அந்த கிரெடிட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதா விமர்சனம். அப்படி அதாவது இத வந்து நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்கன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல அது விமர்சனம், நான் இல்ல விமர்சனம். இல்ல விமர்சனம் அவங்க இல்ல, யார் வச்ச விமர்சனம் அது? நீங்களா இருந்தாலும் சரி, தன்னைத்தன் வச்சாலும் யார் வச்சிருந்தாலும். அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் என்ற முறையில் அந்த கோரிக்கை வைக்கிறார். இப்போ வந்து அந்த கோரிக்கையை வைத்ததுக்கு பிறகு இதை வந்து கன்சிடர் பண்றாங்க. 2 வருஷமா ஏன் சார் வைக்கல? 2 வருஷமா அந்த கோரிக்கை ஏன் வைக்கல? அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏன் வைக்கிறாரு? கிடையாது. அப்படியே உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இந்த அமைச்சரவை கூட்டத்துக்குரிய கேபினெட் நோட்டை தயார் பண்ண அந்த அனுபவத்துல நான் சொல்றேன், இது வந்து இட் இஸ் எ லாங் ட்ரான் ப்ராசஸ். இதுக்கு வந்து இப்ப வந்து ஒரே நாள்ல ப்ராசஸ் ஆகும், அரை நாள்ல ப்ராசஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அவர் வந்து மக்களின் சார்பாக, தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். அதை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் கனிவோடு பரிசீலிக்கிறார். ஆக இந்த ப்ராசஸ் வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ். திரு ஆச்சாரி, சாரி டு இன்டரப்ட், ஐ வில் ஸ்டாப் யூ தேர். ஏன்னா கனிவோடு நரேந்திர மோடி அதனை பரிசீலிக்கிறார் அப்படிங்கும்போது இந்த திடீர் மனமாற்றம் தான் ஏன் வருது? என்ன ஒரு இணக்கப்பாடு திமுகவுக்கும் பாஜகவும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு அக்னீஸ்வரன், எழுப்புறாரு. இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு அதை ஒரு தேர்தல் அரசியல் வரைக்கும் அதை கொண்டு வராங்க. அக்னீஸ்வரன் வந்து இவன் சந்திரபாபு நாயுடு பத்தி பேசினாரு, அப்புறம் நாணயம் வெளியிட்டதை பத்தி பேசினாரு. அண்ணன், அரசியல்ல வந்து நம்ம கொஞ்ச நேரம் தள்ளி போடுவோங்க. நம்ம அரசியல் பத்தி பேசுறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குதுன்னு. 2026 தேர்தலுக்கு வந்து 18-19 மாசம் இருக்குது. ஆக நம்ம என்ன செஞ்சாலும், ஒரு அரசியல்வாதி என்ன செஞ்சாலும் அது வந்து அரசியல் நோக்கத்தோடு தான். நீங்க கோட் இப்ப இருந்து போடுறீங்கன்னு சொல்றாரு சார். இப்ப இருந்து கோட் போட்டாதான் 18 மாசம் கழிச்சு கனியும். அப்படி இல்ல. அதாவது நாங்கள் வந்து திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, திமுக அரசு வந்து நாங்கள் வன்மையாக ஒவ்வொரு முறையும் கண்டித்துக் கொண்டே வருகிறோம். இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன துரோகம் செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னு கண்டிச்சுக்கிட்டே வரும். அவங்களும் நேரடியாக எங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாராளுமன்றத்திலையும் பாத்தீங்கன்னா விவாதமே பாஜக வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வந்து போன தடவை நடந்த நாடாளுமன்ற கூட்டத்துல நம்ம பார்த்தோம். ஆக இதுல அரசியல் அப்படின்னு தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது என்ன அப்படின்றதுதான் நம்ம அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். அரசியல் ஆக்காதீங்க, இது தமிழக மக்கள் அவங்களுடைய நலத்துக்காக பண்றாரு. கனிவோடு பிஎம் இத பரிசீலனை பண்ணிருக்கிறாரு, அப்ரூவ் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அரசியல் ஆக்காதீங்கிறாரு. ஒரு அரசியல்வாதியினுடைய ஒவ்வொரு நகர்வும் அரசியலை தான் பார்க்கணும். ஒன்று, நீங்கள் கடல்ல வந்து பேனாவுக்கு சிலை வைப்பதற்கு கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து இன்னும் இல்லையா? இப்போ இன்னொன்று, இப்போ ஆசீர்வாத ஆச்சாரி அதை மறுக்கிறாரா இல்லைங்கிறாரான்னு தெரியல. எல்லா கட்சியும், அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், எல்லா கட்சியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவருடைய உரிமையை பேணி காப்பது தானே. இப்போ அதே மாதிரி இது பண்ணும்போது நீட்டு விளக்குக்கும் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் உள்பட நீங்க இந்த இது பணம் கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்கல்ல, நேற்று அறிக்கை விட்டார், இன்னைக்கு பணம் கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்கல்ல, நீட்டு விளக்குன்னு கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறுக்கிட வரும் நீங்க குறுக்கிட சொல்றேன். இவங்க அதிமுக தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்காங்க பாஜகவோட. சிஏஏ என்ன இன்னொரு நாள் பேசலாம். நீங்க ஆசீர்வாதம் ஆச்சாரி இப்ப குறுக்கிட வரும், அது மட்டும் சொல்லிருங்க. பிரியங்கான டைம் கொடுக்கணும். சரிங்களா, நான் சொல்றேன். இப்ப அண்ணாமலை வந்து சொல்லி 14 மணி நேரத்துல வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ரொபோசல் வந்து கையெழுத்த முடியுமா? அவர் போட்டது 2 மணினா ஆஃபீஸே 6 மணிக்கு தான் வேலை செய்யும். சரிங்களா? ஒரு கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் தெரியும் ப்ராசஸ் எவ்வளவு நேரம் ஆகும்னு. அதை விட்டுலாம். இப்போ பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்கு, குடிசை மாற்று திட்டம். அதில் அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டாரு, ஒன்றிய அரசு 50% தருது அப்படின்னு. ஆன் பேப்பர்ல 50% தான் இருக்கு. ஆனா என்ன வச்சிருக்காங்க, அதில் கேப் 1.5 lakhs per house அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு 1.5 லட்சம் தான் தருவாங்க. ஆனா ஒரு வீடு கட்டுறதுக்கு 10 வருஷம் ஆகுது. எல்லா வீடுகளும் தமிழ்நாடு அரசு தான் 90% போட்டு கட்டுறோம். ஆனா இவங்க சொல்லிக்கிறதே நாங்க 50% தரோம். இது ஒரு திட்டத்துக்கு நான் உதாரணம் கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லா திட்டங்களுமே இப்படிதான் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு நலன் கருதிலாம் தரல. இந்த காசு தரலனா அவங்களுக்கு உலக வங்கி மாதிரி வங்கிகள் யாருமே ஒன்றிய அரசுக்கு இனிமேல் ஃபண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ஃபினான்ஷியல் க்ளோஷர் அக்ரிமெண்ட் படி 7000 கோடி ப்ராமிஸ் பண்ணி தான் தரல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம பிச்சை கேட்கல, இது நம்ம உரிமை. ஏன்னா நம்ம 10 லட்சம் கோடி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வருது 2,30,000 கோடி தான். அந்த கணக்கு நான் கொடுக்குறேன். மீதி 7.5 லட்சம் கோடிக்கு மேல இருக்காச்சு ஒன்றிய அரசுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் பீகார், உத்தரப்பிரதேஷ்,
குஜராத் போன்ற மாநிலம் செலவு பண்றதுக்கு போகுது. புரியுது உங்க கருத்து, நான் உள் வாங்கிட்டேன். நான் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?